சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வா. என்ன சார், வேலையெல்லாம் விட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. சார், வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போறீங்க போல இருக்கு. டேய், என்னடா சார்? நீங்க தான் சார் சொல்லணும். வேலை விட்டீங்க, அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா பேருக்கு தானே நாங்கெல்லாம் ஃப்ரெண்டு. நீங்க என்ன யோசிக்கிறீங்க, என்ன பண்றீங்க, எதுவுமே எங்களுக்கு தெரியலையே. அதான் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். முத்து, நானே நொந்து போயிருக்கேன்டா. நீயே என்ன புரிஞ்சுக்கலன்னா எப்படிடா முத்து? டேய், நேத்து வரைக்கும் என் ஃப்ரெண்டு அன்பு யாரு, அவன் எப்படி, எல்லாமே எனக்கு புரிஞ்சு இருந்தது. ஆனா இன்னைக்கு என் முன்னாடி நிக்கிற இந்த அன்பு யாருன்னு என்னால புரிஞ்சுக்க முடியலையப்பா. கஷ்டமா இருக்குல்ல? நான் ஒரு நிமிஷம் யாரோ மாதிரி பேசினது உனக்கு கஷ்டமா இருக்குல்ல? நீ கம்பெனியில யாரோ மாதிரி பேசிட்டு வர, என் வாழ்க்கைன்ற என் முடிவுன்ற, அப்ப எங்களுக்கெல்லாம் எப்படிடா இருக்கும்? டேய், உன் வாழ்க்கையே அந்த கார்மெண்ட் கம்பெனியில தான்டா இருக்கு. அதை விட்டுட்டு எங்க போய் வாழ்க்கையை தேட போற? ஆனந்தியை விட்டுட்டு உன்னால வாழ்ந்துட முடியுமா? ஆனந்திக்கு உண்மை தெரிஞ்சாலும் பரவாயில்ல, எல்லாரும் முன்னாடி இந்த கேள்வி கேட்கணும் தான் நினைச்சேன். ஆனா நம்ம நட்புக்கு மரியாதை கொடுத்து அமைதியா இருந்துட்டேன். இப்பயாவது ஒழுங்கா உண்மையை சொல்லு, என்ன பிரச்சனை? டேய், அம்மாவுக்கு நான் ஆனந்தியோட பழகிறது சுத்தமா பிடிக்கலடா. அவங்க எனக்கு துளசியை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு டேய், அவங்கள மீறி என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? துளசியோட தான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஆனந்தியை பார்க்கவோ பேசவோ எனக்கு மனசே வரலடா. அதான் வேற வழியே இல்லாம வேலையை விட்டு வந்துட்டேன். எப்படி எப்படி ஆனந்தியை மறந்துட்டு நீ துளசியை கல்யாணம் பண்ணிக்க போற? இத நான் நம்பணும். டேய், என் அம்மாவோட ஆசைடா, அதை நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை. அப்ப எனக்கு ஒரு கடமை இருக்குடா. என் உயிர் நண்பன் யார் கூட வாழ்ந்தா சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு தெரியும். அதுக்கு நான் ஒரு ஸ்டெப் எடுக்கிறேன். டேய், என்னடா பண்ண போற? இங்க பாரு அன்பு, ஆனந்தி மனசுல அழகன்னு ஒருத்தனை விதைச்சு அவளை லவ் பண்ண வச்சது நீ. நீ அவளை காதலிக்கிற மாதிரி அவளும் அழகனை காதலிக்கிறான். நீயும் காதலை தியாகம் பண்ண தயாராயிட்ட. அவ தயாரா இருக்காளான்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு முதல்ல நீ தான் அழகன்னு அவளுக்கு சொல்லணும்ல. போய் சொல்றேன், அவன் என்ன முடிவு எடுக்கிறான்னு பாக்குறேன். சொன்னா கேளு, வேணாம். அப்போ போய் சொல்லாம உண்மையான காரணம் என்னன்னு சொல்லு. டேய், நான் சொன்னதாண்டா உண்மையான காரணம். இது வேற எவங்கிட்டயாவது போய் சொல்லு, அவன் நம்புவான். நான் போய் ஆனந்தி கிட்ட சொல்லதான் போறேன். டேய் முத்து, வேணாம்டா, நான் சொல்றது கேளு. டேய் விடுடா கையா. டேய் முத்து, நான் சொன்னா கேளு முத்து. டேய் என் கையை விடுடா. டேய், நீ போய் சொல்லாதடா, நான் சொல்றது கேளு. டேய் விடுடா, நீ நான் போய் சொல்லதான் போறேன். சொன்னா புரியல உனக்கு? ஏன்டா நிறுத்திட்ட? அட்ரா, என்ன அடி. ஆனா உண்மையான காரணத்தை சொல்லு, எனக்கு தெரிஞ்சுக்கணும். என்னடா தெரியணும்? என்ன தெரியணும் உனக்கு? மகேஷ் சார் ஆனந்தியை லவ் பண்றாரா? அதான்டா உண்மையான காரணம்.